Hi everyone, welcome back to the class. Active voice tenses என்று சொல்றது வந்து செய்வினை என்று நாங்க தமிழால சொல்ற இது நாங்க மிச்சமே யூஸ் பண்ற டென்சஸா தான் நீக்கும். சரியா? 12 டென்சஸ் ஈக்கிற. As I told you, we are going to learn all the 12 tenses, right? So ஒவ்வொண்டா நாங்க படிச்சு முடிய கட்டாயம் விளங்கி கொண்டு தான் அடுத்தடுத்த டென்சஸுக்கு நாங்க போகணும். இந்த டென்சஸ் as I told you, இந்த டென்சஸை நாங்க வந்து சரியா படிச்சு கொண்டு சொன்னா ஆகு பிறகு ஒன்றுமே தேவையில்ல வேற. ஏண்டா இதுதான் ஆகவே முக்கியமான பகுதி டென்சஸ் என்று சொல்றது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூ நோ and after that you learn tenses. அதுக்கு பிறகு you can manage anything in English. There are 4 patterns of a verb. நல்லா விளங்கிக்கோங்க. Okay? There are 4 patterns of a verb. ஒரு verb ஒன்று எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா அந்த verbுக்கு வந்து 4 pattern ஈக்கிற. Now you know what are verbs. Verbs என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த verbsல வந்து 4 patterns ஈக்கிற. Simple tense என்ற ஒரு pattern, simple tense, continuous tense, perfect tense and perfect continuous tense. இந்த 4 பேட்டர்ன்லயும் தான் verbs வந்து உருவாகுற. இப்ப you know that there are 3 tenses. 3 tenses ஈக்கிறன்னு உங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? அதாவது 3 tenses mean there are 3 times. Past tense என்னொண்டிக்கிற, present tense என்னொண்டிக்கிற, future tense என்னொண்டிக்கிற. இந்த past tense, present tense, future tense என்று சொல்ற இந்த 3 tenseum வார words. சரி, வார verbs வந்து 4 பேட்டர்னா பிரியிற. சிம்பிள் டென்ஸ் என்ற ஒரு பேட்டர்ன், கண்டினியூஸ் டென்ஸ் என்ற ஒரு பேட்டர்ன், பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ற ஒரு பேட்டர்ன், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற ஒரு பேட்டர்ன். இப்படித்தான் இந்த 3 டென்சஸும் வந்து 12 டென்சஸா பிரிகிற. 4 வார அப்ப 3 12. முதலாவது நாங்க படிக்க போற இது வந்து present tense. The first one is present tense. சரி, present tense என்று சொல்றது வந்து இப்ப, அதாவது நிகழ்காலம் என்று சொல்றது தான் present tense. present tenseல முதலாவது the first one simple present tense. simple present tense என்று சொல்றது நாங்க சிம்பிளாவே சொல்றது தான், ஒன்றும் இல்லை, very simple. it is very 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 simple. இத சிலவங்க present simple என்றும் சொல்ற, சிலவங்க simple present என்றும் சொல்ற, present simple என்றும் சொல்ற. both are used. okay? ஏன்னா நிறைய பேர் இப்ப குழம்புற, நாங்க டீச்சர் present simple என்று படிச்ச, நீங்க வந்து simple present tense என்று படிக்கிற. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்படியோ அது simple ஒண்டே, simple tense ஒண்டே. so simple present tense. simple present tenseல இத நாங்க வந்து ஒரு timeline எடுத்துக்கொண்டா, if this is a timeline, this is how we separate the timeline. Sorry, past tense, present tense and future tense. இதுல இப்ப simple present tense தானே. so simple present tense என்று சொல்றது வந்து I do, நான் செய்றேன். இப்ப நான் செய்றேன், I do. நான் I write, நான் எழுதுகிறேன். ரைட்? இதுல இப்ப குறிப்பிட்ட டைம் ஒண்ட காட்டில்ல, ஆனா பிரசன்ட் டென்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயம் உண்டது, அதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஏன் நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்று சொல்ற? ஏண்டா இதுல ஒன்றுமே இல்ல. சரியா? verb சப்ஜெக்ட் ஈக்கிற, ரைட்? இல்லாட்டி நாங்க ஸ்பீக்கர் என்று சொல்ற, அவர் ஈக்கிற. ஸ்பீக்கர் என்று சொல்றது வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் அல்ல, அந்த கேக்குற ஸ்பீக்கர்ஸ் அல்ல, ஸ்பீக்கர் என்று சொல்றது வந்து பேசுறவர், ரைட்? இல்லாட்டி அந்த நாங்க இப்ப ஆக்டிவ் வாய்ஸே படிக்கிறேன், அப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து செய்யறவராலிக்கும் தானே அண்ணா அவர். அப்ப ஐ சிம்பிளா verb மட்டும் தான் வார சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல, வேற ஒன்றுமே சேர்ற இல்ல. இப்போ உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் ஒன்று என்னன்னு சொன்னால், டீச்சர் இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஓகே இப்ப தெரியும், சிம்பிளா verb வரது தான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும், வேர்ட் சார்ட் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா வேர்ட் சார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கீக்கிற கொலம், ஓகே, ஃபர்ஸ்ட் கீக்கிற கொலமை தான் நான் இங்க யூஸ் பண்றேன். இதுல நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும், என்னன்னு சொன்னா
ஃபர்ஸ்ட் காலம்ல யூஸ் பண்றதுல தான் நாங்க இந்த இடத்துல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சிங்குலர் ப்ளூரல் பாக்குறோம். வரீங்களா? எஸ் வாரது எஸ் வராது அண்ணாது அதை நாங்க பாக்குறது இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான். இப்போ உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் இதை எங்க நாங்க யூஸ் பண்றோம், அதாவது எந்த சந்தர்ப்பத்துல நாங்க இதை யூஸ் பண்றோம். நான் உங்களுக்கு தெரியும் ரைட், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்று சொல்ற டைமுக்கு எந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்றேன் அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவது வந்து ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்க்கு நாங்க இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்றேன். அதாவது வளமையான விடயங்கள். வளமையான விடயங்கள் என்றா நீங்க வளமையா செய்யற விஷயங்கள் இருக்கிறதானே, எந்த நாளும் தொடர்ந்து நீங்க செய்யற சில விஷயங்கள் இருக்கும் தானே, உங்களோட ஹேபிட் ஆயிக்கலாம் அது. அந்த மாதிரியான விஷயங்களை நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் வந்து he goes to work by car. அவர் வளமையா வந்து ஆபீஸுக்கு போறது வேலைக்கு போறது வந்து கார்ல. அப்ப அது எந்த நாளும் நடக்கிற, அதாவது தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயம் மட்டும். நீங்க ஸ்கூலுக்கு போறது வந்து பஸ்ல, அப்ப I go to school by bus, right? இதுல பாருங்க சிம்பிள் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தானே. he அவன் goes போற செல்கிறார். அப்ப அவர் எப்பவுமே போறது, அந்த எப்பவுமே என்று சொல்ற வேர்ட் இதுல இல்லாட்டியும் கூட இத பார்த்தாலே எங்களுக்கு விளங்கணும் அவர் அப்ப வளமையா கார்ல தான் அவர் எங்க போற, ஒர்க்குக்கு போற. விளங்கினா? அடுத்தது எட்டர்னல் ட்ரூத், நிலையான உண்மைகள். அது மாறவே மாறாது, எப்போக்குமே அப்படித்தான் நீக்கிற. பாஸ்ட் டென்ஸ்லயும் அப்படித்தான் இருந்த, பிரசன்ட் டென்ஸ்லயும் அப்படித்தான் இருந்த ஈக்கிற, ஃபியூச்சர் டென்ஸ்லயும் அப்படித்தான் இருக்க போற. அது மாறவே மாறாது. அதுக்கு தான் நாங்க வந்து எட்டர்னல் ட்ரூத்ன்னு சொல்றோம். உதாரணமா வந்து the sun rises in the east. இது வந்து உண்மை ஒன்று தானே, ரைட்? பூமி தன்னைத்தானே சுத்துறது, இட் rotates itself. அது உண்மை, நிலையான உண்மை உண்டு, எப்போக்குமே அப்படிதான் நீக்கிற. கடல் தண்ணி உப்பா ஈக்கிற, அது எப்பவுமே உப்பா தானே ஈக்கிற, எப்பயாச்சும் அது ஸ்வீட்டா மாறுறா இல்ல. நேத்தும் அப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான், நாளைக்கும் அப்படித்தான். அப்ப எட்டர்னல் ட்ரூத், நிலையான உண்மைகள். இப்ப 2 இடங்கள் உங்களுக்கு தெரியும். எஸ், இதுக்கு வந்து யூனிவர்சல் ட்ரூத் என்றும் செல்லலாம், யூனிவர்சல் ட்ரூத் என்றும் எங்களுக்கு செல்லலாம். அடுத்தது வந்து in exclamatory sentences begins with here and there. exclamatory sentences என்று சொல்றது வந்து வியப்படை வாக்கியங்கள் இருக்கிற, வியப்படை வாக்கியங்கள். நாங்க வியப்படை சொற்கள் படிச்சதானே, ஓ ஹே ஓ மை காட் அந்த மாதிரி வியந்து செல்ற சில விஷயங்கள் இருக்கிற. அதுல வியப்படை சென்டென்ஸ் ஒன்றுல, எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ்ல சிலதுகள் வந்து தொடங்குற ஹியர் அண்ட் தேர்ன்னு சொல்லி, இப்ப நாங்க சொல்ற இதோ அதோ அப்படின்னு சொல்லி நாங்க ஸ்டார்ட் பண்ற சில சென்டென்சஸ் இருக்கிற அண்ணா, அந்த சென்டென்சஸ்க்கு நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். இப்ப ஃபார் an எக்ஸாம்பிள், here comes the bus. இன்ன பஸ் வார, இதோ பஸ் வருகிறது. விளங்கினா? அப்ப எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ் எதுல பிகின் பண்றது? here and there. அடுத்தது வந்து to express future event that is a fixed timetable of a fixed program. ஒரு ஃபிக்ஸான ப்ரோக்ராம் ஒண்டிக்கிற, அந்த ஃபிக்ஸான ப்ரோக்ராம வந்து ஃபிக்ஸ் டைம் டேபிள் உண்டு, ஒரு ப்ரோக்ராம் ஒண்டிக்கிற அதுக்கு ஃபிக்ஸான டைம் டேபிள் ஒண்டி ஈக்கிற, அந்த மாதிரியான விஷயங்கள். இப்ப உதாரணமா the train leaves at 5:30 AM. இப்ப ட்ரெயின் வந்து போறது ஒரு ப்ரோக்ராம் உண்டு, ஒரு விஷயம் உண்டு, ஒரு நிகழ்வு உண்டு. இந்த நிகழ்வு ஒரு ஃபிக்ஸான டைம் டேபிள்ல தான் நீங்க எப்போக்குமே அது வந்து 5:30க்கு தான் போறேன். அப்போ ஒரு டைம் டேபிள் ஃபியூச்சர் இவெண்ட் உண்டு. அது இப்ப உதாரணமா என் கிளாஸ் இப்ப நாளைக்கு நடக்கிற, எப்போக்குமே அது ஈக்கிற விஷயம் ஒண்ணு தானே, ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு ஃபிக்ஸான டைம் டேபிள் ஒண்ணு தான் நாளைக்கு கிளாஸ் ஈக்கிறேன்னு சொல்லி. அப்ப the English from zero classes starts at 8 o'clock. The English from zero classes start at 8 o'clock. அப்ப அது ஃபியூச்சர்ல தான்
8 o'clock நடக்க போற. ஆனா எப்போக்குமே அது ஃபிக்ஸ் ஆன ஒரு டைம் டேபிள். இந்த முடியல. பேப்பர் ஹெட்லைன்ஸ், பத்திரிகை தலைப்புகள். பேப்பர் ஹெட்லைன்ஸ் எல்லாம் நாங்க எழுதுற டைமுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் எழுதுறேன். ஹெட்லைன்ஸ் முக்கியமான தலைப்புகள் இருக்கிற பெரிய பெரிய இந்த பெரிய பெரிய லெட்டர்ஸ்ல எல்லாம் எழுதி. சில நேரம் தில்ஷான் வந்து ரிட்டையர் ஆகி முடிஞ்சிக்கும். போன கிழமை தில்ஷான் வந்து ரிட்டையர் ஆகி முடிஞ்சிக்கும். ஆனா பேப்பர் ஹெட்லைன்ஸ் போடுற டைமுக்கு தில்ஷான் ரிட்டையர்ஸ், தில்ஷான் ரிட்டையர் ஆகுற அப்படின்னு தான் நாங்க எழுதுறேன். ரிட்டையர் ஆன எழுதுறல. விளங்கினா? கொரோனா வார வந்த அப்படின்னு தான் எழுதுறேன். ஓகே. பீப்பிள் டைஸ், மக்கள் வந்து சாகுற. செத்தன்னு பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுறல, சாகுற. இப்ப அது அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் நாங்க வந்து பேப்பர் ஹெட்லைன்ஸ் எழுதுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க பேப்பர் எடுத்து பாருங்க. எல்லா ஹெட்லைன்ஸும் மாதிரி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து கஸ்டம்ஸ், பாரம்பரிய பழக்கங்கள். அது பாரம்பரியமாவே நடக்குற, அது பழக்கம் ஒண்ணு. பாரம்பரிய பழக்கங்கள் கஸ்டம்ஸுக்கு. Sinhala and Tamil people cook milk rice for the festival. இது ஒரு பாரம்பரிய பழக்க வழக்கம் உண்டு தானே. அது ட்ரெடிஷனலி வார ஒரு விஷயம், ஒரு கஸ்டம் உண்டு, ரைட்? அதாவது சிங்கள தமிழ் மக்கள் வந்து ஃபெஸ்டிவலுக்கு பால் சோறு செய்யறதே தான். Sinhala and Tamil people cook milk rice for the festival. Muslim people make vatalappam for the festival. அப்ப அவங்க வந்து வளமையாவே அது பாரம்பரிய பழக்கம் உண்டு. விளங்கினா? முந்திலிருந்தே வார விஷயம், அது புதுசா தொடங்கின ஒரு விஷயம் உண்டல்ல. சிம்பிளி இதோட ஃபார்முலா என்னன்னு சொன்னால், சப்ஜெக்டோட நாங்க வேர்ப பயன்படுத்துறது தான். சரி, பிரசன்ட் வேர்ப். சப்ஜெக்ட் ஒண்டி இருக்கிற, பிரசன்ட் வேர்ப் ஒண்டி இருக்கிற, அதுதான் இதோட ஃபார்முலா. Some examples are here. He smokes. அப்ப வளமையா எங்களுக்கு நல்லா விளங்கணும். He smokes என்று சொன்னா வளமையாவே அவர் வந்து ஸ்மோக் பண்றேன்னு சொல்றது தான். இப்ப நீங்க நல்லா பாத்துக்கோங்க புள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்லி தந்த verb வந்து ஒருமை பன்மையில வாரது எப்பன்னு சொன்னால் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான். நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் verb ஒருமை பன்மை பாக்குறேன். அதாவது சப்ஜெக்ட் வந்து ஒருமையா இருந்தால், சோ திஸ் இஸ் he என்று சொல்றது ஒருமை, verb வந்து ஒருமையா வரணும். உங்களுக்கு நான் சொல்லி தந்த நவுன்ல எஸ்போட்டா ப்ளூரல், verbல எஸ்போட்டால் சிங்குலர், ரெண்டும் அடுத்த சைடுக்கு தான் நடக்குறேன். அப்ப இந்த இடத்துல he என்று சொல்றது சிங்குலர், சோ இங்கல இருக்கிற பிரசன்ட் டென்ஸும் சிங்குலரா வரும். The earth rotates round the sun. earth என்று சொல்றது சிங்குலர், rotates என்று சொல்றது சிங்குலர். சோ இவரை பொறுத்து நினைவிக்கிறதானே I told you verb வந்து சில விஷயங்களை டிபெண்ட் ஆகுறேன்னு சொல்லி, அதாவது சில விஷயங்களை பார்த்து தான் அது வந்து மாறுறேன்னு சொல்லி. அப்ப ஒன்று வந்து பர்சனை பாக்குற, அப்புறம் நம்பரை பாக்குற, டென்ஸை பாக்குற. இந்த டென்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்றதால நாங்க பிரசன்ட் வெர்ப்ஸை யூஸ் பண்றேன். அதே மாதிரி இது வந்து the earth என்று சொல்றது வந்து ஒரு சிங்குலரான விஷயம் உண்டு. சோ இந்த சிங்குலரான விஷயத்துக்கு நாங்க போடுறது வந்து சிங்குலர் verb உண்டு. அடுத்தது வந்து as I told you, Sinhala and Tamil people make milk rice for the new year. Sinhala and Tamil people என்றாலே it is a plural. அது plural. மக்கள் என்று சொல்றது plural. அப்ப make. Sinhala and Tamil people தான் இதுல subject. make என்று சொல்றது இதுல verb. சரி? Another thing, another one. Okay. That's it. இதே எழுதுங்க. ஓ, தேர்ட் பர்சன் சிங்குலரை தான் நாங்க பார்க்கணும். ஏண்டா ஐ என்று செல்றது இந்த இடத்துல நாங்க ப்ளூரலா தான் கருதுற. ஐ என்று செல்றது நாங்க ப்ளூரலா தான் கருதுற. சோ
தேர்ட் பர்சன் சிங்குலரத்தான் நாங்க எடுக்கிறோம். விளங்கினா? தேர்ட் பர்சன் சிங்குலரத்தான் நாங்க எடுக்கிறோம். அதாவது ஹி ஷி இட்ன்னு சொல்ற 3. அதோட உங்களுக்கு நான் சொல்லி தந்த தேர்ட் பர்சன் என்று சொல்ற டைமுக்கு கேட் என்று செல்லேலும், டாக் என்று செல்லேலும், ஒரு ஆளோட பேரை செல்லலாம். அதெல்லாம் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், ரைட்? ஐ வந்து நாங்க பிரசன்ட் டென்ஸ்ல பாவிக்கிற டைமுக்கு ஐயும் முன்னிலையில இருக்கிற யூவும் வந்து செகண்ட் பர்சன்ல இருக்கிற யூவும் வந்து ப்ளூரலா தான் நாங்க கருதுறோம். இப்ப நாங்க கொஞ்சம் பார்ப்போம் இது எப்படி நாங்க வந்து நெகட்டிவ் ஃபார்ம்லயும் கொஸ்டின் ஃபார்ம்லயும் எழுதுறேன்னு சொல்லி, ரைட்? நான் he smokes என்று சொல்ற இந்த சிம்பிள் சென்டென்ஸ் எடுக்கிறேன். ஓகேயா? நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லாரும். he smokes என்று சொல்ற சிம்பிள் சென்டென்ஸ் நான் எடுக்கிறேன். he smokes. இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று. he smokes என்று சொல்றது வந்து பாசிட்டிவான சென்டென்ஸ் உண்டு. இதுல இல்ல இல்ல தானே, அதனாலதான் நாங்க இதுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்று நாங்க சொல்றோம். இத நாங்க நெகட்டிவா மாத்தணும் என்றால், அவர் வந்து ஸ்மோக் பண்றல அப்படி என்று எழுதணும் என்று சொன்னால் நொட் என்று சொல்றத நாங்க போடணும். அப்படித்தானே? என்ன உங்களுக்கு தெரியும், நொட் என்று சொன்னா இல்ல என்று சொல்ற அர்த்தம் வர. நோ இல்ல, நோ இல்ல, நொட். சரி, நோ இல்ல, நொட்ன்றதுதான் போடணும். ஏன்னா நிறைய பேர் பிழையா சொல்ற he no smokes அப்படி என்று சொல்ற, அப்படி எல்லாம் வார. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிற புள்ளைகள் சிங்குலர் ப்ளூரல் சொல்லி தர டைமுக்கு வேர்ப்ல இந்த வேர்புக்குள்ள வந்து ஒரு விஷயம் ஒன்று ஈக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். அதை நாங்க டிரைவ் பண்ணி எடுக்கிறோம், அதை நாங்க பிரிச்சு எடுக்கிறேன்னு நான் சொன்னேன். உதாரணமா நான் ரைட் கோ எடுப்போமே, கோன்றத நான் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா இந்த கோக்குள்ள 2 விஷயம் ஈக்கிறேன்னு நான் சொன்னேன். விளங்கினா? இந்த கோக்குள்ள 2 விஷயம் ஈக்கிறேன்னு நான் சொன்னேன். அதாவது இதுக்குள்ள இப்படி சொல்லித்தாரனே, இந்த கோ வந்து 2 விஷயம் ஈக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்த. ஒன்று வந்து நல்லா விளங்கிக்கோங்க புள்ளைகள், அந்த 2 விஷயமும் என்னன்னு சொன்னால், இது வந்து ப்ளூரல் வேர்ப் ஒன்று தானே, ப்ளூரல் வேர்ப் ஒன்று. இதுல டூ என்று சொல்லி ஒரு விஷயம் ஒன்று ஈக்கிற, கோ என்று சொல்லி ஒரு விஷயம் ஒன்று ஈக்கிற. இதுக்குள்ள யார் ஈக்கிற? டூ. செய்யறன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று ஈக்கிற, கோ என்று சொல்லி ஒரு விஷயம் ஒன்று ஈக்கிற. அதே நாங்க வந்து கோஸ் என்று எடுத்துக்கொண்டால், நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் இத. கோஸ் என்று எடுத்துக்கொண்டு சொன்னால் இதுக்குள்ளேயும் 2 விஷயம் ஈக்கிற, இதுக்குள்ளேயும் 2 விஷயம் ஈக்கிற. ஒன்று வந்து புள்ளல் பாருங்க, இதுல எஸ் ஒன்று கூடுதலா வந்திக்கிறே. அப்ப இதுக்குள்ளேயும் 2 விஷயம் ஈக்கிற. என்ன அந்த 2 விஷயம் பாப்போமே. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி தந்த, இதுக்குள்ள டஸ் என்று சொல்லி ஒரு விஷயம் ஒண்டிக்கிற, அந்த எஸ் வந்து டஸ் என்று செல்றதுட அர்த்தம். அடுத்தது கோ என்று செல்ற ஒரு விஷயம் ஒன்று ஈக்குது. டஸ் என்று ஒரு விஷயம் ஈக்குது, கோ என்று சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இதுக்குள்ள ஈக்குது. இப்ப வாங்க நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு. நெகட்டிவ் சென்டென்ஸ் போடுற டைமுக்கு நொட்ன்றது வரணும். அப்ப he not smokes என்று எழுதேலா. அந்த உள்ளைக்கு நாங்க பாக்குற இது வந்து சிங்குலரா ப்ளூரலா அண்டு. சிங்குலர் என்று சொன்னா டஸ் என்றவர் வெளியே எடுக்கணும். டஸ் என்றவரை என்ன செய்யணும்? வெளியே எடுக்கணும். ப்ளூரல் என்று சொன்னா டூ என்று சொல்றத வெளியே எடுக்கணும். அப்ப சப்ஜெக்ட் அதே மாதிரி தான் வரும், ஹீயாகவே தான் வார. நொட் போடணுமே, சும்மா நொட் போடேலா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. அப்ப நான் என்ன செய்யறேன்? அதுக்குள்ள ஈக்கிற டூவோ டஸ்ஸோன்னு பார்த்துட்டு அவரை ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வெளியே எடுக்கிறேன். அப்ப ஸ்மோக்ஸுக்குள்ள ஈக்கிறது டஸ், அவரை நான் வெளியே எடுக்கிறேன். அதுக்கு பிறகு நொட் போடுற, ஸ்மோக் போடுற. ஏண்டா இந்த எஸ் இப்ப நான் வெளியே எடுத்தாச்சு, இந்த இடத்துல திரும்ப ஸ்மோக்ஸ் என்று எழுதுறதில்ல. இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று. இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று. இப்ப விளங்கினா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
he don't smoke இல்ல. நல்லா விளங்கிக்கோங்க. ஏண்டா இவருக்குள்ள டஸ் ஈக்கிற டோன்ட் இல்ல ஈக்கிற எஸ்சி டஸ் தான் நீக்கிற. அப்ப டசன்ட் ஸ்மோக் எங்களுக்கு எழுதலாம். அதாவது இந்த டஸ் நாட் என்று சொல்றத சுருக்கி எழுதலாம். he doesn't smoke. இப்ப விளங்கினா அதே does not என்றது சுருக்கி எழுதலாம். he doesn't work. he don't smoke இல்ல, he doesn't smoke. ஏண்டா he என்றது வந்து ஒருமை. he don't smoke ன்னு போட்டா அது பிழை. இதை இப்ப நாங்க கொஸ்டினா மாத்துவோம். he smokes ன்னு சொல்றது கொஸ்டினா மாத்துவோம். அப்ப என்ன செய்யணும்? பாக்குற இது வந்து ஸ்மோக்ஸ் தானே, நல்லா பாத்துக்கோங்க. இது ஸ்மோக்ஸ், ரைட்? அப்ப நான் என்ன செய்யறது? கொஸ்டினா மாத்தணும். எனக்கு கொஸ்டினா மாத்துற டைமுக்கு அவர் அப்படி செய்யறாரான்னு தானே கேட்கணும். அப்ப செய்யறா அப்படின்னு நான் கேட்கணும். இப்ப அவர் அப்படி செய்யறா அப்படின்னு நான் கேட்கணும். அப்ப என்ன செய்யணும்? இதுக்குள்ள டசன் நீக்கிறண்டா, அந்த டஸ் நான் வெளியெடுக்கணும். டஸ் he smoke? இது வந்து question form. does he smoke? இத நெகட்டிவ் கொஸ்டினா மாத்துறேன்னு சொன்னால் doesn't he smoke? doesn't he smoke? இது வந்து நெகட்டிவ். இப்ப நாங்க வருவோம் இந்த இடத்துல சிங்குலர் ப்ளூரல் வேர்ட்ஸ் போட்டு எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். இப்ப he போட்டாச்சு. நல்லா பாத்துக்கோங்க புள்ளைகள். he she இட்டுக்கு தான் நாங்க does போடுற. you I ki we they எல்லாருக்கும் நாங்க வந்து ப்ளூரலா வாரவங்களுக்கு வந்து do தான் போடுறேன். இப்ப நான் இந்த இடத்துல உதாரணமா யூஸ் பண்றேன் I go to school. இது வந்து பாசிட்டிவ் ஃபார்ம் உண்டு. I go to school. இது நாங்க நெகட்டிவா மாத்திரன்னா, நான் ஸ்கூலுக்கு போற இல்ல அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த கோக்குள்ள ஈக்கிற டூனா வெளியெடுக்கணும். பாக்குற ஐ வந்து சிங்குலர் ப்ளூரல், ஐய நாங்க வந்து கருதுற ப்ளூரல்ல, ரைட்? ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சனை நாங்க ப்ளூரலா தான் எடுக்கிற பிரசன்ட் டென்ஸ்ல. அப்ப ஐ do not go to school. ஒன்றுமே மாறல பாருங்களேன். இது வந்து நெகட்டிவ் ஒன்று. இத சுருக்கி எனக்கு எழுதலாம். I don't go to school and எழுதுவோம் மேலும் சுருக்கி. இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம். I வந்து பிரசன்ட் டென்ஸ்ல தான் ப்ளூரலா, I வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் ப்ளூரலா வார, ரைட்? I go to school. இத நாங்க நெகட்டிவா மாத்தணும். I go to schoolன்றத நான் ஸ்கூலுக்கு போறேனா கொஸ்டினா மாத்தணும். I go to schoolன்றத கொஸ்டினா மாத்தணும். அப்ப என்ன செய்யற? கோக்குள்ள டூ ஒண்டிக்கிற தானே, அந்த டூவை நான் வெளியெடுக்கணும். Do I go to school? Do I go to school ன்னு நான் கொஸ்டினா கேட்க. இதே நாங்க வந்து நெகட்டிவ் கொஸ்டினா கேக்குறேன்டா, don't I go to school? நான் ஸ்கூல் போற இல்லையா? இது வந்து நெகட்டிவ் கொஸ்டின். இப்ப கிளியரா? ஐ வந்து சிங்குலர்ல. இப்ப உதாரணமா அல்லாஹ் ஒருவன் தானே, உதாரணமா அல்லாஹ் ஒருவனே எல்லாருக்கும் தெரியும். ஆனா அல்லாஹ் பாருங்க குர்ஆன்ல பேசுற டைமுக்கு நாங்க படைச்ச, நாங்க அழிச்ச,
நாங்க கூறின அப்படின்னு நாங்க 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 நாங்கன்னு தான் பேசுறோம். அப்ப அல்லாஹ் வந்து தனிமையில ஒண்ணுமே செய்யலையா? எல்லாமே கூட்டமா சேர்ந்தா செஞ்ச இல்ல. அல்லாஹ் ஒரு நாளும் கூட்டமா ஒன்றும் செய்யல. தனிமையில தான் எல்லாமே செஞ்ச. ஆனா நாங்க நாங்கன்னு செல்ற காரணம் என்னன்னு சொன்னா அவனை வந்து ப்ளூரல்ல பேசுற பன்மையில பேசுற மரியாதைக்கு. இப்ப விலகினா மரியாதைக்கு பன்மையா பேசுறேன். அப்ப நான் என்ன பத்தி பேசுற டைம்ல இங்கிலீஷ்ல நான் ப்ளூரலா தான் பேசுறேன். அது பிரசன்ட்ல இருந்தா நான் ப்ளூரலா பேசுறேன். விளங்கினா நான் தனியா செஞ்சாலும் கூட நாங்க நாங்க செஞ்சு தான் நான் செல்றது. இங்கிலீஷ்ல அப்படி ரைட். அண்ட் தமிழ்ல நாங்க வந்து இப்ப இதுல வந்து he she it வந்து சிங்குலர் ப்ளூரல் இல்ல. ஆனா தமிழ்ல நாங்க வந்து பிரசன்ட் டென்ஸ்ல, அதாவது பெரிய ஒரு ஆளை பத்தி நாங்க பேசுற டைம்ல அவர்கள் அப்படி அவர்கள் போட்டுதானே பேசுறேன். அவன் பேசுறல்ல. இப்ப பிரின்சிபல் சாருக்கு நாங்க அவன் பேசினா நல்லா வாய்க்கும், நல்லா கேட்டுக்கொள்ளத்தான் ரைட். அப்ப பிரின்சிபல் சார், டீச்சர்ஸ் மார், டாக்டர் அந்த மாதிரி பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க மரியாதைக்குரியவங்களுக்கு நாங்க வந்து பன்மையில தான் பேசுறேன். ஏன் அவர்கள் அவர்களுக்கு. டீச்சருக்கு கூட நாங்க அவள். இப்ப அவ வந்து டீச்சர் ஒரு ஃபீமேலா இருந்தாலும் அவள்ன்னு பேசுறல்ல, அவர்களுக்கு தான் நாங்க சொல்றேன். ஆசிரியை அவர்களுக்கு, ஆசிரியர் அவர்களுக்கு, அதிபர் அவர்களுக்கு நாங்க ஏன் பிரசன்ட் டென்ஸ்ல பன்மையா பேசுற மரியாதைக்கு. இல்லாம அவங்க நிறைய பேர் இல்ல, ஒரு ஆள் தான். அந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்து பிரசன்ட் டென்ஸ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நாங்க வந்து பன்மையா தான் கருதுற ஐயா. டக்குன்னு எழுதி எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன் விளங்குறல. அப்போ உங்களோட என்ன சரி இருக்கும் பிரச்சனை? ஸ்கிரீன் மத்தவங்களுக்கு விளங்குதா? இப்போ ஓகே. அப்போ உங்களோட அசார்தீன் என்ன சரிக்கிற பிரச்சனை உண்டு, மத்தாக்களுக்கு விளங்குற. Azman போக அவசரமா? ஓகே. இப்ப விளங்கினே விளங்கிக்கோணும். விளங்கலண்டா கேட்கலாம். இவ்வளவும் தான் இன்றைக்கு நான் படிப்பிக்கிறேன். சரியா? இவ்வளவும் தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு வந்து படிப்பிக்கிறேன்.
ஹோம்ஒர்க் நான் குரூப்ல போடுவேன். சரி, அடுத்தது இதுல யாரு சரி கிளாஸுக்கு டிஹெச்ஏ இல்லாம வெளியிலிருந்து வந்திருக்கிறார்கள் யாரு சரி இருக்கிறேன்னா எனக்கு ப்ளீஸ் பண்ணி பர்சனல் மெசேஜ் ஒன்று போடுங்க ஹோம்ஒர்க்னு சொல்லி. சரியா? டிஹெச்ஏல இல்லாம வெளியிலிருந்து யாரு சரி கிளாஸஸ் வந்திருக்கிறேன்னு சொன்னா எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க ஹோம்ஒர்க்னு சொல்லி. சரியா? அண்ட் இன்றைக்கு கிளாஸுக்கு வந்திருக்கிறவங்க டிஹெச்ஏ புள்ளைகள் இன்றைக்கு கிளாஸுக்கு வந்திருக்கிறவங்க எனக்கு பர்சனல் மெசேஜ் ஒன்று போடுங்க டிஹெச்ஏ இங்கிலீஷ் சொல்லி. எல்லாரும் கட்டாயம் போடணும். சரியா? ஆஸ் ஐ டோல்ட் யூ, டிஹெச்ஏ ஆக்கள் இல்லாம நான் வெளியிலிருந்து ஆக்களை எடுத்திருக்கிறேன். அப்ப வெளியில இன்னும் நிறைய பேர் இருக்கிற கிளாஸுக்கு எடுக்கிறதுக்கு. சரியா? ஆனா போட வழி இல்லை எனக்கு கிளாஸ்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் மேக்சிமம் வந்து 100 தான் கிளாஸுக்கு எடுக்கலும் எனக்கு. இப்ப வர வர இப்படி குறையிறேன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்டால் டிஹெச்ஏல இந்த வார புள்ளைகளை ஓரமாக்குற வார இல்லாதாக்களை ஓரமா வாராக்களை மட்டும் நான் வச்சுட்டு வெளியிலிருந்து மீதிய நான் ஃபில் பண்ணி கொள்றேன் 100. சரி, அதனால எனக்கு டிஹெச்ஏ இங்கிலீஷ் என்று சொல்லி அனுப்புங்க பாய்ஸ். வெளியிலிருந்து வந்த ஈக்கிறாக்கள் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் என்று சொல்லி அனுப்புங்க. உங்களுக்கு நான் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க்கை பர்சனலா அனுப்புறேன். சரியா? அதர்ஸ் பாய்ஸ் டிஹெச்ஏ குரூப்ல நான் போடுவேன் ஹோம்ஒர்க்கை. ப்ளீஸ் டூ த ஹோம்ஒர்க். நாளைக்கு கிளாஸ் ஈக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நாளை ஆக போல எனக்கு ஹோம்ஒர்க்ஸை செஞ்சு கொண்டு வரணும் கிளாஸுக்கு. அந்த ப்ரிபோசிஷன்ஸ் கன்ஜங்ஷன்ஸ் மாதிரி அல்ல, இது கட்டாயம் நீங்க வந்து செய்யணும். சரி, ரைட். So that's it for today. I'll wind up the class. Until we will meet again at the next class. Thank you for joining the class everyone and have a nice day.